எனக்கு அந்த பதவியெல்லாம் வேண்டாங்க. என் மனசுக்கு பிடித்தது இந்த ஒன்று மட்டும்தான். அமைச்சர் உதயநிதி. தமிழகத்தில் இளைஞர் மற்றும் விளையாட்டு நலத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பேற்பதாக இருப்பதாக சமீப காலமாக தகவல் பரவி வருகிறது. ஆனால் இது தொடர்பாக திமுக கட்சியின் அமைச்சர்கள் கூறும்போது முதல்வர் ஸ்டாலின் தான் இது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும் என்கிறார்கள். இந்த நிலையில் துணை முதலமைச்சர் பதவி தொடர்பாக சென்னையில் நடைபெற்ற திமுக இளைஞர் அணி 45ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். உதயநிதி ஸ்டாலின் கூறுகையில், நாடாளுமன்ற தேர்தலுக்கு 40க்கு 40 வெற்றி கொடுத்த தமிழக மக்களுக்கு நன்றி. அதன் பிறகு திமுகவில் எத்தனை அணிகள் இருந்தாலும் இளைஞர் அணிதான் எனக்கு முதன்மையான அணி. நான் துணை முதல்வராக பொறுப்பேற்கப் போவதாக வரும் தகவல் அனைத்தும் வெறும் வதந்திதான். முதல்வருக்கு அனைத்து அமைச்சர்களும் துணையாக தான் இருப்போம். எனக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்தாலும் என்னுடைய மனதுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு பொறுப்பு என்றால் அது இளைஞர் அணி செயலாளர் பொறுப்புதான் என்று கூறினார். மேலும் இதன் மூலம் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்கப் போகிறார் என்று வந்த தகவல்கள் உண்மையில்லை என்பது தெரியவந்துள்ளது. அதையொட்டி சமூக வருவாய் மாவட்டத்திற்கும் நிர்வாகிகளுக்கு இன்னைக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. 45ஆம் தோட்ட விழாவுக்கு இளைஞர் வாழ்த்துக்கள். எந்த பொறுப்பு வந்தாலும் பொறுப்புகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இல்ல, அது முதலமைச்சர் தான் முடிவு எடுப்பார். நீட் தேர்வு தொடர்பான பல முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டு இருக்கு. ஏன் தமிழ்நாடு அரசு எந்த ஒரு தலையீடு இல்லை சார்? நீங்க ஏன் ஒரு மணி போடல? ஆரம்பத்துல இருந்து நாங்க வந்து நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுதான் இருக்கிறோம். சட்டப்படி போராடிட்டு இருக்கோம். என்னைக்குமே நீட் தேர்வு கண்டிப்பா எதிர்ப்போம். இந்த ஆண்டு பல குழப்பங்கள் இருக்கிறது, வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அது தமிழ்நாடு அரசோட பங்கீடு இல்லை சார். தமிழ்நாடு அரசு தொடர்ந்து எதிர்த்து தான் இருக்கு. சட்ட மசோதா நிறைவேற்றி ஆளுநருக்கு அமைச்சிருக்கிறோம். பிரசிடென்ட்டுக்கு போயிருக்கு, கைது போட மாட்டேங்கிறாங்க. நாங்க தொடர்ந்து எதிர்த்து